அன்பானவர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க குறளுக்கு போயிடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய குறள் 8. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. விளக்கம்: அறக்கடலாகிய விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமும் ஆகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது. இக்குறள் வழியாக திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அறவாழி அந்தணன், அதாவது அறக்கடலாக விளங்குகிறவர் தான் நம்முடைய கடவுள். அந்த கடவுளை நீ வணங்கலை அப்படின்னா மற்ற கடல்களையும் பிறவாழி மற்ற கடல்களையும் நீ கடக்க முடியாது அப்படின்றாரு. அறவாழி அந்தணன். அறம்னா என்னங்க? அறம்னா மற்றவர்களுக்கு உதவுதல், நம் சமூகத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானிப்பதே அறம். அதாவது நம்முடைய ஒழுக்க நெறி பற்றியதாக அமையும். அப்போ கடவுள் அறக்கடலாக விளங்குறாருன்னா அந்த கடவுளை பின்பற்றி தான் நாமும் இருக்கணும். அறவாழி அந்தணன், நாம் தாழ் சேர்ந்தார் கல்லால், நம்ம கடவுள் வாழ்த்து பகுதி தான் பார்க்குறோம். இப்போ தாழ் சேர்ந்தார் கல்லால், இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல். இரண்டாவது வரி பாருங்க, பிறவாழி நீந்தல் அரிது. பிற ஆழி அப்படின்னா பிற கடல்கள் சொல்றாரு. பிற கடல்கள் என்னென்ன கடல்? நம்ம அறக்கடல் பார்த்துட்டோம். அறம், பொருள், இன்பம், அந்த 3 கடல்களை தான் சொல்றாரு. அறக்கடல் தான் இறைவன். அந்த இறைவனை நாம் தொழுதுகிட்டே இருக்கோம்னா மற்ற கடலாகிய பொருட்கடல், இன்பத்து கடலை நாம் கடக்க முடியும் அப்படின்றாரு. இப்போ ஆழினா கடல் தான், உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு மனிதர் ஒரு ஊரில் வசதி வாய்ந்தவராக இருக்கார். அந்த மனிதர் தனக்கு இருக்கிற பொருட்களை மற்றவருக்கு கொடுத்து உதவுனாங்க அப்படின்னா அவர் கடவுளை நினச்சிக்கிட்டே இருக்கார். அவருடைய அரசியல்களை இவர் செய்துக்கிட்டே இருக்காருன்னு நினைப்போம். இல்லை, நான் செய்ய மாட்டேன், எனக்குரிய பொருட்களை நான் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறேன், நீ யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாரு. உதவு குணம் இல்லை அப்படின்னா மற்ற கடலாகிய பொருட்கடல், இன்பத்து கடலே அவரால் கடக்க முடியாது அப்படின்றாங்க. சரியா? அப்போ இந்த குறள் வழியை என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அறக்கடலாகிய இறைவனை நாம் தினமும் நினைக்கின்றோம்னா, அவருடைய திருவடிகளை நாம் என்றைக்குமே நம்ம வணங்கிட்டே இருக்கோம்னா மற்ற கடலாகிய பொருட்கடலையும் இன்பத்து கடலையும் நாம் கடக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த திருக்குறளுடைய பொருளை நாம் காண்போம். நன்றி, வணக்கம்.